ஜான் 21 அதிகாரம். John chapter 21 verse 1 to 25. John யோவான் 21 அதிகாரம் 1 முதல் 25 வசனம் வரை. இவைகளுக்கு பின்பு இயேசு திரேயோ கடற்கரையிலே மறுபடியும் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது, After these things and Jesus showed on himself again to his disciples at the sea of the Tiberias, and this was and showed he himself. வசனம் 2. சீமோன் பேதுருவும் தீத்தீமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானான் ஊரானாகிய நாத்தான்வேலும் செப்தேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது, there were and together Simon Peter and Thomas called and Didymus and Nathanael of the Cana is Galilee, and the sons of the Zebedee and 2 other of his disciples. வசனம் 3. சீமோன் பேதுரு மற்றவர்களையும் நோக்கி, மீன் பிடிக்கும் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடன் கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலேயே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. Simon Peter then said unto him, I go a fishing. They say unto him, We also go with thee. They went from, and they entered into a ship immediately, and that night they caught nothing. வசனம் 4. விடியற்காலம் ஆனபோது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறிந்திருந்தார்கள். But when the morning was now come, Jesus stand and the Syria, but the disciple know not that it was an Jesus. வசனம் 5. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டோ என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். Then Jesus said unto them, Children, have ye any meat? They answered him, No. அவர் சாப்பிட்றதுக்கு கேட்டாரா? இந்த இடத்துல எனக்கு தோணுது, அப்போ அவரால் சாப்பிட முடியும். உயிர் தெளிந்திருக்காரு, இப்போயும் அவருக்கு பசி இருக்குது, அவர் சாப்பிட முடியும். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வந்து படவுக்கு வலதுபுறமாகவும் வலைகளை போடுங்கள். அப்பொழுது வலைகளை போடுங்கள். இதுதான் எங்கள் சர்ச்சில் சொன்னாங்க. ஆல்ரெடி இவர் ஒரு வலை தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் போட்டுனா ஒன்றை போட்டிருக்காங்க. அகப்பட்டதுனால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அப்போ அவ்வளோ மீன்கள் மாட்டிக்கிச்சு. And he said unto him, Cast the net and the right side of the ship, and ye shall find. They cast therefore, and now they were not able to draw it for the multitude of the fish. அவங்க வலைகளெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா நிறையா மீன் மாட்டிருக்கும். அவங்க ஒரு வலையை போட்டனால இவ்வளோ மீன், அந்த மீன் வலை கிளியத்தக்க மீன் மாட்டிருக்கு. அந்த ஒரு படகு கவிழும் அளவு மீன் மாட்டிருக்கு. 2 படகுல ஒரு வலையை போட்டு மீனை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த மீனெல்லாம் அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லிட்டாரு, படைப்பின் காரணரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அது மீன்கள்லாம் வலையில் மாட்டிருக்குங்க. அதுக்கு முன்னாடி அவங்க மீன் வலையை போட்டிருக்காங்க, கிடைக்கல. ஊழியத்துக்கு போக சொன்னால் இவங்க மீன் பிடிக்க திருப்பி வந்திருக்காங்க. சரிங்க, இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவங்க மத்தியில் இருக்கும் போதே நடக்குது. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுருவும்
கேட்டவுடனே நான் வஸ்திரம் கிழிய தளவனாய் இருந்தபடியினால் தான் மேற்சட்டைகளை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். Therefore that and disabled whom the Jesus loved and said unto the Peter, It is and the Lord. And now when the Simon Peter heard and that it was and the Lord, he is and fisher is the caught unto him, for he was naked and did cast on himself into the sea. வசனம் 8. மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழு ராத்தல் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலைகளை இழுத்து கொண்டு வந்தார்கள். And the other disabled come into the little ship, for they and were not and far from the lands, but as it were 200 cubits, traveling that net and with fish. வசனம் 9. அவர்கள் கரையிலேயே வந்து இறங்கிய போது கரி நெருப்பு போட்டு இருக்கிறதையும் அதன் மேலே மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். As soon then as they were and come to the land, they saw a fire of the cloths there and the fish lying thereon and the bread. வசனம் 10. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்கள் சிலவற்றையே கொண்டு வாருங்கள் என்றார். Jesus said unto them, Bring of the fish which ye have now and caught it. வசனம் 11. சீமோன் பேதுரு படவிலே ஏறி 153 பெரிய மீன்களை நிறைந்த வலைகளை தரையிலே இழுத்தான். அத்தனை மீன்களும் இருந்ததும் வலை கிழியவில்லை. இதில் பெரிய அதிசயம், வலை கூட கிழியல. அத்தனை மீன் இருந்த பெரிய மீன். அது எத்தனை மீன்? 153. Simon Peter went up and drove this net to this lands were full of the ground fish and 153, and for all there weren't so many, it wasn't not the net unbroken. வசனம் 12. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தரென்று சீஷர்கள் அறிந்திருந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. Jesus said unto them, Command them and no need of the disciple trust. Ask him and whom are though and knowing that it was he Lord. வசனம் 13. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். Jesus then cometh and take it bread and give it them and the fish likewise. வசனம் 14. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு அருளின தரிசனங்களின் இது 3வது தரிசனம். This is the now and that and third time that Jesus showed himself to this disciple after that he was and raised from that dead. வசனம் 15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோன், அவர்களிலும் அதிகமாய் நீர் என்னிடத்திலே அன்பாயிருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை சிநேகிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். அவர்கள், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். அப்போ இப்போ தான் சொல்கிறார், அவர் கேட்குறாரு. So when they had dined, Jesus said unto the Simon Peter, Simon, son of the John's, lovest thou and me more than and those? He said unto him, Yea, Lord, thou canst that I love thee. He said unto him, Feed me lambs.
வசனம் 16. இரண்டாம் தரமும் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். He said unto him again the second time, Simon, son of the Johns, lovest thou me? He said unto him, He, Lord, and thou canst that I love thee. He said unto him, Feed my sheep. வசனம் 17. மூன்றாம் தரமும் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோன், நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரமும் தன்னை கேட்டபடினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். He said unto him the third time, Simon, son of the Johns, lovest thou me? Peter was and grieved, come, because he said unto him the third time, Lovest thou me? And he said unto him, Lord, thou and canst all things, thou and canst that I love thee. Jesus said unto him, Feed my sheep. வசனம் 18. நீ இளம் வயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீ அரைக்கட்டு கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாய் இருக்கும்போது உன் கைகளை நீட்டுவாய். வேறு ஒருவன் அவன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். Verily, verily, I say unto thee, when thou wast young, thou criedest thyself, and thou wickedest whither thou wildest. But when thou shalt be old, and thou shalt stretch forth thy hands, and another shall drag thee and carry thee whither thou wildest not. வசனம் 19. இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதையும் குறிப்பிடும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். This speak he there, signifying by what death he should and glory of God. And when he had spoken this, he said unto them, Follow me. வசனம் 20. பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின் வருகிறதையும் கண்டான். Then Peter, turning about, see the disabled woman Jesus loved, following which and also learned, and these Andreas had supper, and said, and Lord, and which is he that betrayed thee? வசனம் 21. அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். Peter, saying him, said that Jesus, Lord, and what shall this man do? வசனம் 22. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். Jesus said unto him, If I will that he try till I come, what isn't that to thee? Follow thou me. வசனம் 23. ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு
சகோதரருக்குள்ளேயே பாரம் விற்று, ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன என்று சொன்னார். Then what these and saying abroad among the brethren that the disabled should not die. Yet Jesus said unto him, He shall not and die, but if I will that and he try, till I come, what isn't that to thee? வசனம் 24. அந்த சீஷன் இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து, இவைகளை எழுதினவன் அவனுடைய சாட்சி மெய் என்றும் அறிந்திருக்கிறோம். This is the disciple which and testify have these things and wrote these things, and we can know that his and testimony is true. வசனம் 25. இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினாள். எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். ஆமென். And there are also many other things which Jesus did. The பூமியில் உலகமே கொள்ளாது. Which if they should be written, every one, I suppose that even the world itself could not contain the books that should be written. Amen. அவ்வளோதான். உலகம்னா பூமியா இல்லை கேலக்ஸியா, பால்வெளி அண்டமா? ஓகே.